ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அதிகமாக உயர்ந்த பிரேக்கர் கொடுத்த ஸ்டாக்ஸ் அண்டு பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்குறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்ட்ரியில் டவுட் இருக்குது, இல்லை ஒரு எக்ஸிட்டில் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலைன்னா கோவை ட்ரேடர்ஸ்னு சர்ச் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதிகம் உயர்ந்த ஸ்மால் கேப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்மால் கேப்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிற ஒரு கேப் ஸ்டாக்ஸ், ஒரு செக்மெண்ட்டான ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறக்கோ இல்லை அதை அதிக வாலட்டிலாக மாற்றுறதுக்கு கம்மியான ஷேர்ஸ் இருக்கிறது மட்டுமே காரணம். இப்போ 2000 கோடி 3000 கோடி மார்க்கெட் கேப் அப்படின்னா அதை ஒரு பல்க் குவான்டிட்டி வாங்குறது மூலமாக அதோடைய ப்ரைஸஸை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். பட் இதுவே லார்ஜ் கேப் அப்படின்னா அதுக்கு லட்சக்கணக்கான ஷேர்ஸ் இருக்கும், அதோடைய மதிப்பும் பார்த்திங்கன்னா அளவில்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஆப்ரேட் பண்ணவோ இல்லை அதை மேனிப்புலேட் பண்ணவோ யாராலையுமே முடியாது. ஓகேங்களா? ஒரு பிக் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பை பண்ணப்படுது அப்படின்னா அது பாசிட்டிவிட்டியை பொறுத்து மட்டுமே இருக்கும். அதே சமயம் ஒரு நெகட்டிவ் ஸ்டாக்கோட ஸ்மால் கேப்பை ரொம்ப அடிமட்டத்துக்கு கொண்டு விட சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீஃபான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், விஎல்எஸ் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8% உயர்ந்திருக்கு, 278 ரூபாயில் இருக்குது. இதோடைய லீஸ்ட், அதாவது அதிகப்படிய டார்கெட் 264.50 ரூபா. சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் பிரேக் அவுட் கொடுக்கறது எப்போனா ஜூலை மாதம் 2023. அப்போ 178 ரூபா இருக்கிற இந்த ஒரு ஸ்டாக் இதோடைய ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் லெவலில் டச் பண்ணும்போது இது கொடுத்த ரிட்டர்ன்ஸ் 33%. அதுவும் ஒரே மாதத்துக்குள்ள. சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ். அதுக்கப்புறம் பாருங்களேன், இனிமேல் உண்மையான விளையாட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 மாதம் கழிச்சு தான் இப்போ மறுபடியும் அவனுடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறான். ஸோ ஒருத்தர் இந்த இடத்துல வாங்குறாரு, ஜூலை மாதம் வாங்கிட்டாரு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அப்போது ப்ராஃபிட் புக் பண்ணாமல் ஸ்டாக் நல்லா மேலே போவான், செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை ஹிட் பண்ணுவான்னு வச்சுட்டு இருந்தாங்கன்னா நல்ல ஸ்டாக்ஸ் அதை ஹிட் பண்ணும். சரிங்களா? பட் லேட் ஆகும். 5 மாதம் பணம் சும்மா இருந்ததுக்கு பிரேக் அவுட் மொமெண்டம் கிடைக்கும்போது நீங்கள் என்ட்ராயிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 20% 27% வாங்கி ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பீங்க. மொத்தம் ஒரு 60% ரிட்டர்ன்ஸ் வெறும் ஒரு 7 மாதத்தில் எடுத்திருப்பீங்க. இது ஒரு நல்ல ட்ரேடர் பண்ணாருன்னா ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் 2 மாதத்தில் 60% எடுத்திருப்பார். பட் ஒரு பிகினர் இல்லை ஒரு பணம் நிறையா இருக்குது, சும்மா போட்டு வைக்கிறவங்க போட்டு வருஷக்கணக்கில் கூட விடலாம். ராதிகா ஜுவல்லர்ஸ், இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாயில் இருக்குது. ஒரு நிமிஷங்க. ராதிகா ஜுவல் டெக் 60 ரூபாயில் இருக்குது. பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இது மிகப்பெரிய ரெசிஸ்டண்ட்டை உடச்சிருக்கு. அதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல கொடுக்குறான், அது ஃபெயில் ஆகுது, மறுபடியும் கீழேருந்து ஷேர் மேலே வரும். ஸோ இந்த நேரத்தில் இங்கே என்ன மாற்றம் நடந்திருக்குன்றதை பார்ப்போம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஹேமர் வந்திருக்கு, ஹை வால்யூம்ஸில் வந்திருக்கு, அது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எதுக்காக வெயிட் பண்ணணும்னா ரீடெஸ்டிங்காக வெயிட் பண்ணணும். இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு, அதுவும் மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கும்போது, அதாவது ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை நோக்கி மேலே போச்சா, மேலே போன உடனே மேலே 1 ஹார் சார்ட் பேட்டர்னில் இன்வெர்டட் ஹேமர் விழுந்திருக்கான். ஸோ ஷேர் கரெக்ஷனுக்கு வரப்போகுது. ரீடெஸ்டிங் பண்ணும்போது என்ட்ராகுங்க, லோ ரிஸ்கில் பிக் ப்ராஃபிட் எடுக்கலாம். ராதிகா ஜுவல் டெக்கை
நல்லா வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்தது சுப்ரோஸை வந்து பார்க்க போகிறோம். 712 ரூபாயில் இருக்கான். ஸோ இன்றைக்கி இவன் வந்து 7% உயர்ந்திருக்கான், சுப்ரோஸ் லிமிடெட். ஸோ நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு ரூமரே இருக்குது, ஸ்மால் கேப்ஸ் வந்து ஈஸியாக லாஸை வந்து கொடுக்கும் அப்படின்னு. ஏங்க, அவனும் ஒரு கம்பெனி தான், அவனும் நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான், அதனால தான் அவன் வந்து ஏறுறான், சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ஸ்மால் ஸ்டாக்ஸை வந்து ஸ்மால் கேப்பை வந்து உதாசீனப்படுத்துறதுனால நமக்கு தான் லாஸ், ஓகேவா? ஸோ இது வந்து பிரேக் அவுட்டில் வர்ற மார்னிங் ஸ்டார். இந்த மாதிரி வர்ற மார்னிங் ஸ்டாரை நீங்கள் நம்பி கண்ணை மூடி பை பண்ணலாம். லாஸ் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 510 ரூபா. என்ட்ரி வந்து 565 ரூபாவில் இருக்குது. சாரி, வெயிட் மினிட், 260 ரூபாவில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 12% ஸ்டாப் லாஸ். பட் இந்த ஷேர் கொடுத்த ரிட்டர்ன்ஸை பாருங்கள், அதுவும் எத்தனை நாளுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்தில், சரி 2 வாரத்தில் 25% அவங்க கொடுத்துருக்கான். ஸோ 1:2 ரேஷியோ வந்து நம்ம வச்சுருக்கோம். பட் ஷேர் இதை தாண்டி மேலே போக போகிறான். ஸோ பை பண்ணுறவங்க தாராளமாக பை பண்ணுங்கள். 701 ரூபா வந்து என்ட்ரி, சரி 714 ரூபா வந்து என்ட்ரி பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் ஒரு 760 இருக்கட்டும். உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 25% போக வாய்ப்புகள் இருக்குது. 875 ரூபாய்க்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஏற்றபலாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை விட்டுட்டு வேறு ஸ்டாக்கை பாருங்கள். ஜாகல் பேப்பர் ஓஷன், இவ்வளோ பேர் எதுக்குங்க வச்சுருக்கீங்க கம்பெனிக்காரங்களா? ஓகே, வெல்சைட் இந்த ஸ்டாக்குடைய மொமெண்டம் பில்டப் ஆகுது. ஸோ ஒரு மாதம் கழித்து இந்த ஸ்டாக்கை பார்ப்போம். பைசாலோ டிஜிட்டல், இதோடைய விலை வந்து 117 ரூபா. பைசாலோ டிஜிட்டல் இன்றைக்கி 7% ஏறி இருக்குது. ஸோ ஷேர் வந்து ரைஸ் ஆகிட்டு தாங்க இருக்கான். ரெசிஸ்டண்ட்டில் தாண்டி அவனோட மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் பாயிண்டான, அதாவது 2021 ரெசிஸ்டன்ட், 3 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போது அதை தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். ஸோ பிரேக் அவுட் கொடுத்தாலும் நமக்கு சில கடமைகள் இருக்குது. ஒரு புல் பேக்குக்காக வெயிட் பண்ணுவோம், கிடைச்சா நம்ம என்ட்ரு ஆகுவோம், நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுப்போம். ஸோ பைசாவில் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு என்ட்ரு ஆகி பைசாவை விட்டுறாதீங்க. குயிக் ஹீல் டெக், நான் 200 ரூபாயிலேருந்து இந்த குயிக் ஹீல் டெக்கை பார்த்துட்ருக்கேன். குயிக் ஹீல் டெக், ஓ மை காட், ஒரு நிமிஷம் இருங்க. 8 மணி ஆயிடுச்சு, 8 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓகே குட். ஆகஸ்ட் மாதம் தான், இன்னைக்கு 500 ரூபா. சரி, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் த கேம், இட்ஸ் ஆல் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப நியாயமாக இருக்கும். ஸோ இதில் என்ன பேட்டர்ன் வந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கும் ஆசையாக இருக்கு இல்லையா? பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அவன் பிரேக்கர் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வாங்கியிருப்பீங்க, 200 ரூபாவில் வாங்கியிருப்பீங்க. நான் ஏன் வாங்கலை அப்படின்னா, நான் வந்து அவன் அப்போ வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துட்டு இருந்த சமயம், விப்ரோலாம் போயிட்டே இருந்தான், இன்ஃபோசிஸ் விழுந்துட்டு இருந்தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து இவன் இன்னும் விழுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தவறு. ஸோ இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? ஸோ இட்ஸ் ஓகே, குயிக்கில் மிஸ் பண்ணியாச்சும் ஒரு வேலையா. 520 வர ஒரு என்ட்ரி இருக்குது. பட் நீங்கள் இப்போதைக்கு இதை வந்து ஃப்ரீயாக விடுங்க, ஏன்னா நிறைய ஏறிட்டேன் இல்லையா? இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனதுக்கப்புறம் இவன் இறங்கி வருவான், அப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, வாங்கி வச்சுக்கலாம். தன்சரி டீ, ஓ காட், ஏங்க இது வந்து 212 ரூபாவில் நம்மளுடைய குரூப்பில் பை பண்ண சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் சாரி, தன்சரி வென்ச்சர்ஸ் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸா? எல்லாம் வயிறு எரியுதுங்க எனக்கு. ஏன்னா ஒருத்தரால் எவ்வளோ ஸ்டாக் வாங்க முடியும்? நான் ஸ்டாக் வாங்குறதுக்காக சொல்லலை, கவனிக்காமல் விட்டுடுமேன்ற அந்த ஒரு மனக்குமுறல் தான். சரி, தன்சரி டீயை பற்றி பார்ப்போம்.
இன்னைக்கு தன்சிரி குரூப் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ். ஐயோ பாருங்கள் பாருங்கள் ரெசிஸ்டன்ட் லைன்லாம் போட்டு வச்சுருக்கேன், ஆனால் பை பண்ணல. இது யார் தப்பு? என் தப்பா? ஆமாம், என் தப்பு தான். அதை வச்சுட்டு இன்றைக்கி போய் நான் ட்ரிடென்ட் வாங்கியிருக்கேங்க 48 ரூபாவில். ஏறுவானான்ற ஒரு டவுட் இருக்குது. நாளைக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இல்லை அப்படின்னா எக்ஸிட் ஆகிக்க வேண்டியதான். தன்சரி டீயை வந்து பாசிட்டிவ் தான் போயிட்டுருக்கு அந்த குரூப் ஷேர்ஸ் எல்லாமே. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் அமைதி காக்கிறது நல்லது. ஏன்னா ரெசிஸ்டன்ட் லைனை போய் டச் ஆகிருக்கான் இல்லையா, டச் ஆகிட்டு அவன் மேலே எந்த மாதிரி முடிவு எடுப்பான் அப்படின்றது நமக்கு தெரியாது. நீங்கள் பாருங்கள், இது அந்த 1 ஹார் சார்ட்டு ப்ரைஸ் ப்ரீச்சிங் கொண்டு எல்லா பேட்டர்னும் வந்துருச்சு. அதாவது ஒரு ஸ்டாக் கீழே விழுகும் போது என்னென்ன பேட்டர்ன் வரணும் அது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்லது, உங்கள் கேபிட்டலுக்கும் நல்லது. கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸ் பார்க்கோமா? நல்ல ஸ்டாக்னால் எப்படி? ஸ்மால் கேப் ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக் ஹிக்கல் பார்ப்போமா? நான் ரொம்ப நாளாக என்ன நினச்சேன்னா ஹாலும் ஹிக்கலும் வந்து ஒரே கம்பெனி ஷேரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஷேர் மார்க்கெட் வந்து புதுசில், அதாவது ஆனால் அவனை கூட தெரியாத ஒரு ஸ்டேஜ் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ இப்போது அதை பற்றி நான் பெருசாக கணக்கில் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் நல்லா போதா பை பண்ணு, போடையா விட்டுரு, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கப்புறம் ஓனர் யாராக இருந்தால் என்ன, நம்ம என்ன ஃபண்டமெண்டல்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ண போவோம் இல்லையா? ஓகே, இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ரீடெஸ்டிங் லெவலில் தான் இருக்கான். ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 280 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து என்டர் ஆகுங்க. உங்களுடைய டார்கெட் வந்து 320 போக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷேர் வந்து அதிகமான மொமெண்டம் காரணமாக 400 போக சான்சஸும் இருக்குது. ரொம்ப நாளாக கீழே வந்துருக்கான் இல்லையா, அதனாலையும் நம்ம வந்து இதை பை பண்ணலாம்னு சொல்கிறோம். போடு, இன்னும் சூப்பர். இந்த வீக் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு கேபிட்டல் இதில் பணத்தை வந்து இதில் போடுங்க. என்கல்ஃபிங் வரான், என்கல்ஃபிங் வந்தாலே என்ன நடக்க போகுது, மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதனால் இந்த வாரம் வெயிட் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை பாருங்கள் ஹிக்கல் கம்பெனியை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகுங்க. டாடா.